ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி பிளெண்டர் டுட்டோரியலில் நம்ம இன்ஃப்ளேட்டட் டெக்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்ஃப்ளேட்டட் டெக்ஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, இந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு பலூன் ஷேப்பில் இருக்கும். நம்ம பர்த்டே பார்ட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் மாதிரி டெக்ஸ்ட்டு வந்து தொங்க விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி டெக்ஸ்ட்டை எப்படி அதோட 3D மாடலில் பிளெண்டரில் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு நம்ம முதல்ல பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்குவோம். நான் யூஸ் பண்ணுற பிளெண்டர் வெர்ஷன் பிளெண்டர் 4.2. ஒன்ஸ் பிளெண்டர் ஓப்பன் ஆன உடனே டிஃபால்ட்டாக இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் டெலீட் பண்ணிடுவோம். அதுக்கு நம்ம ஏவை ப்ரெஸ் பண்ணணும், எல்லாமே செலக்ட் ஆகிடும். அப்புறம் எக்ஸை ப்ரெஸ் பண்ணால் டெலீட் ஆப்ஷன் கேட்கும், இங்கே டெலீட்டுன்னு கொடுத்துக்கலாம். இப்போ டெலீட் ஆகிடுச்சு. சரிங்களா? நம்ம வந்து டெக்ஸ்ட்டை தான் இன்ஃப்ளேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்குவோம். ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணால் டெக்ஸ்ட் ஆட் ஆகிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை நம்ம எடிட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ட்ராப் டவுன் மெனுக்கு போய் எடிட் மோடை செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணால் டிஃபால்ட்டாக இருக்கிறது எல்லாம் டெலீட் ஆகிடும். நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக தமிழ் டெக்ஸ்ட்டை இன்ஃப்ளேட் பண்ணுவோம். ஆல்ரெடி இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டை இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கு நிறையா யூடியூப் டியூட்டோரியல்ஸ் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் தமிழ் டெக்ஸ்ட்டை இன்ஃப்ளேட் பண்ணுவோம். ஸோ என் பேர் சிவா, நான் அதுதான் இங்கே இன்ஃப்ளேட் பண்ண போகிறேன். Ctrl V. நான் ஆல்ரெடி கூகுளில் டைப் பண்ணி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? Ctrl V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு. இதோட ப்ராப்பர்ட்டிஸ், சைஸு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மாற்றுறோம். ஃபாண்ட்டு அதெல்லாம் மாற்றுறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ரைட் சைடில் கீழே டேட்டான்னு ஒரு பட்டன் இருக்கும், ஏ போட்டு. சரிங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை கொஞ்சம் போல்ட் ஆக்குவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபாண்ட்டுக்கு போய் இந்த ரெகுலருக்கு நேராக இருக்கிற இந்த ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா ஃபாண்ட்டும் காட்டும். நான் வந்து இதில் ஏரியல் போல்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு கொஞ்சம் போல்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் சைஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் 1 இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. சரிங்களா? சைஸும் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இதில் என்ன பண்ணோன்னா, இப்போ இது 2D டெக்ஸ்ட்டாக இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் ஆக்மெண்ட் பண்ணால், எக்ஸ்ட்ரூட் பண்ணால் 3D டெக்ஸ்ட் ஆகிடும். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே ஜியாமெட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் எக்ஸ்ட்ரூடுன்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் இருக்கிற வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இப்போ அது 3D டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இது போதும். 0.08 பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போது ஸ்கல்ப் மோடில் தான் நம்மளால் அந்த டெக்ஸ்டெல்லாம் இன்ஃப்ளேட் பண்ண முடியும். பட் ஸ்கல்ப் மோட் பார்த்தீங்கன்னா இன்னும் எனேபிள் ஆகலை. பிகாஸ் இது ஒரு டெக்ஸ்ட்டாக தான் இருக்குது, இன்னும் ஆப்ஜெக்டாக மாறல. இதை நம்ம ஆப்ஜெக்டாக மாற்றணுன்னா, அதாவது ஆப்ஜெக்ட் என்னென்னா மெஷ். சரிங்களா? அந்த மெஷ்ஷாக இதை நம்ம மாற்றணுன்னா ஆப்ஜெக்ட் மோடில் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு மெஷ் கொடுத்தோன்னா இது ஒரு மெஷ், அதாவது ஆப்ஜெக்டாக மாறிடும். சிலிண்டர் மாதிரி, க்யூப் மாதிரி, ஸ்பியர் மாதிரியான ஆப்ஜெக்டாக இது மாறிடும். சரிங்களா? ஆப்ஜெக்டாக மாறினாலும் அதோட எடிட் மோடில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அதில் க்ரியேட் ஆகிருக்கிற மெஷ் வந்து யூனிஃபார்மாக இல்லை. சரிங்களா? யூனிஃபார்மாக இல்லாத போது நம்மளால் அதை பர்ஃபெக்டாக இன்ஃப்ளேட் பண்ண முடியாது. ஸோ அதை யூனிஃபார்மாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணுன்னா மறுபடியும் ஆப்ஜெக்ட் மோடுக்கு போய்க்குவோம். எல்லாமே செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு இங்கே மாடிஃபயர்ஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் மாடிஃபயர்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரேட்டில் ரீமெஷ்னு ஒரு மாடிஃபயர் இருக்கும். சரிங்களா? ரீமெஷ் மாடிஃபயர் ஆட் பண்ண உடனே இது மாதிரி தான் அந்த ஃபார்மேட் சரியாக இருக்காது. டெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி ஒரு மாதிரி உடச்சி போட்ட மாதிரி இருக்கும். இதை நம்ம எப்படி சரி பண்ணலான்னா அந்த வாக்சல் சைஸை நம்ம டிக்ரீஸ் பண்ணுறது மூலமாக இதை நம்ம சரி பண்ணலாம். ரீமெஷ் மாடிஃபயரும் ஆட் ஆகும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட்டு பர்ஃபெக்டான டெக்ஸ்ட்டும் கிடைக்கும். ஷார்ப் எட்ஜ் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம இந்த எட்ஜை பார்த்துக்கிட்டே நம்ம டிக்ரீஸ் பண்ணும்போது அந்த ஷார்ப் எட்ஜ் வந்தோடனே நம்ம நிறுத்திக்கலாம். சரிங்களா? இந்த வேல்யூ போதும். ஷார்ப் எட்ஜும் வந்துருச்சு நம்மளுக்கு. ரீமெஷ் மாடிஃபயரும் ஆட் பண்ணியாச்சு.
நீங்கள் எந்த மாடிஃபையர் ஆட் பண்ணாலும் அதை அப்ளை பண்ணால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ ரீமெஷ் மாடிஃபையர் ஆட் பண்ணியாச்சு. இங்கே இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரீமெஷ் மாடிஃபையர் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ டெக்ஸ்ட்டை நம்ம ஆப்ஜெக்டை மாற்றி அதுக்கு ஒரு ரீமெஷ் மாடிஃபையரும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ எடிட் மோட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே யூனிஃபார்மாக ஆட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? முன்னே இருந்ததை விட இப்போ அந்த மெஷ் எல்லாம் யூனிஃபார்மாக ஆட் ஆகிருக்கு. இது மாதிரி இருக்கும்போது நம்ம அதை ஈஸியாக எடிட் பண்ணவும் முடியும், இன்ஃப்ளேட் பண்ணவும் முடியும். சரிங்களா? இதான் இந்த ரீமெஷ் மாடிஃபையரோட வேலை. ஸோ இப்போ ரீமெஷ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம இன்ஃப்ளேட் பண்ண வேண்டியது தான். இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கல்ப் மோடுக்கு போகணும். இந்த ட்ராப் டவுன் மெனுவில் ஸ்கல்ப் மோடுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நிறைய ஐக்கான்ஸ் இருக்கும். நம்மளுக்கு தேவையான ஐக்கான் வந்து கிளாத் ஃபில்டர்ன்ற ஐக்கான். இதுலேயே 2 ஐக்கான் இருக்கும். கிளாத்துன்னு ஒரு ஐக்கான் இருக்கும், கிளாத் ஃபில்டர்னு ஒரு ஐக்கான் இருக்கும். நம்மளுக்கு தேவை கிளாத் ஃபில்டர் ஐக்கான் தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கீழே வந்தீங்கன்னா கிளாத் ஃபில்டர் ஐக்கான்னு இருக்கும். இதுதான் அந்த கிளாத் ஃபில்டர் ஐக்கான். இதை செலக்ட் பண்ணிக்காங்க. நல்லா இந்த டெக்ஸ்ட்டை சென்டரில் வச்சுக்குவோம். சரிங்களா? சென்டரில் வச்சுட்டு கிளாத் ஃபில்டர் ஐக்கான் இப்போ செலக்ட் ஆகிருக்கு. இந்த ஃபில்டர் டைப்பில் நிறையா இருக்கும். நம்மளுக்கு தேவை இன்ஃப்ளேட்டை செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மவுஸ் கர்சரை இந்த ஏதாவது ஒரு எட்ஜுக்கு எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணி ரைட் சைடில் நம்ம ட்ராக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியும், டெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளேட் ஆகிறது. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம ஈஸியாக இன்ஃப்ளேட்டட் டெக்ஸ்ட்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த வேல்யூலாம் என்ன நீங்கள் கேட்கலாம். அந்த வேல்யூலாம் என்னன்னு இப்போ நம்ம இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரென்த் கூட ப்ளே பண்ணுவோம். கண்ட்ரோல் செட் கொடுத்து இதை அன்டூ பண்ணிடுறேன். ஸ்ட்ரென்த் வந்து 1 இருக்குது. நம்ம வந்து 0.020 என்ன ஆகுதுன்ட்டு இப்போ லெஃப்ட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஏன்னா அதோட ஸ்ட்ரென்த்தை நம்ம டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். 0.020ன்ற அளவில் வச்சுருக்கோம். ஸோ இன்ஃப்ளேஷன் அந்த பஃபினஸ் உடனே வராது, நம்ம ரொம்ப ட்ராக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இது அதிகமாக வைக்கும்போது 1 வைக்கிறேன். 1 வச்ச உடனே லைட்டாக நம்ம ட்ராக் பண்ணாவே பெருசாக அந்த பஃபினஸ் வந்துடும். ஓகேயா? இதான் இந்த ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ. டிஃபால்ட்டாக 1 நம்ம வச்சுக்குவோம். சரிங்களா? கண்ட்ரோல் செட் கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த கிளாத் மாஸ்ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இது 1 இருக்குது. இதை வந்து 0.2ன்னு மாற்றிக்குவோம். சரிங்களா? கம்மி வேல்யூ வச்சுக்குவோம். இப்போ இன்க்ரீஸ் பண்ணுவோம். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கிளாத்தோட திக்னஸ்ஸு கம்மியாக இருந்தால் என்ன ஆகுமோ, உள்ளே காற்று போகும்போது என்ன ஆகுமோ அந்த மாதிரி ரிசல்ட் இதுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஒரு பலூன் மாதிரி, மெலிசான பலூன் மாதிரி ஆகிடும். ஸோ அதோட இன்ஃப்ளேட் பண்ணும்போது அது பஃபினஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதிகமாக என்லார்ஜ் ஆகும். சரிங்களா? 0.001 ரொம்ப கம்மியான வேல்யூ வச்சு பார்ப்போம். கண்ட்ரோல் செட் கொடுத்து பார்த்தீங்கன்னா அது வெடிச்சு போன கிளாத் மாதிரி ஆயிடுச்சு, வெடிச்சு போன பலூன் மாதிரி. இதான் இந்த கிளாத் மாஸ்ன்ற வேல்யூவோட வேலை. சரிங்களா? நம்ம அதை டிஃபால்ட்டாக 1ன்னே வச்சுருக்கோம். அதே மாதிரி கிளாத் டேம்பிங்னு இருக்குது. இது வந்து 0ல் இருக்குது. இதை நம்ம 1ன்னு வச்சு பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. கிளாத் டேம்பிங் 1 வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் அதே மாதிரி ஒரு வேல்யூவை தான் கொடுக்குது. நம்ம ஸ்ட்ரென்த்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதோ அதே மாதிரி வேல்யூவை தான் இதுவும் கொடுக்குது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வேல்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். அது 0ல் இருந்தது, டிஃபால்ட்டாக 0லேயே வச்சுருக்கோம். சரிங்களா? அப்புறம் இங்கே XYZன்னு மூணுமே செலக்ட் ஆகிருக்கு. அது இது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ்.
எந்த ஆக்சிஸில் அது இன்ஃப்ளேட் ஆகணுன்ட்டு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 3 ஆக்சிஸுமே செலக்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஆக்சிஸை மட்டும் செலக்ட் பண்ணுவோம், எக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுவோம். இப்போ இன்ஃப்ளேட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் அது என்லார்ஜ் ஆகுது அந்த டெக்ஸ்ட்டு. சரிங்களா? இப்போ ஒய்யை மட்டும் செலக்ட் பண்ணுவோம். ஒய்யை செலக்ட் பண்ணி இன்ஃப்ளேட் பண்ணி பார்க்கும்போது ஒய் ஆக்சிஸில் மட்டும் இன்ஃப்ளேட் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி ஜெட்டை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம பண்ணும்போது ஜெட் ஆக்சிஸில் மட்டும் இன்ஃப்ளேட் ஆகும். இதுதான் இந்த ஆக்சிஸ் செலெக்ஷனோட வேல்யூ. நம்மளுக்கு டிஃபால்ட்டாக எல்லா ஆக்சிஸுமே இன்ஃப்ளேட் ஆனால் தான் அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். சரிங்களா? எல்லா ஆக்சிஸுமே இன்ஃப்ளேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான வேல்யூ கிடச்சிரும். அதே மாதிரி மவுஸ் கர்சரை லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ட்ராக் பண்ணும்போது அது வந்து இன்ஃப்ளேட் ஆகும். ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ட்ராக் பண்ணும்போது ஷ்ரிங்க் ஆகும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்படி தான் நம்ம ஈஸியாக டெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷனை பிளெண்டரில் க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ.